வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கிய கோவில்கள், எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன முக்கிய கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸோட நேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரயில்வே எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். கண்டிப்பாக எல்லா ரயில்வே எக்ஸாம்லேயும் இதுலேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டெம்பிள்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒடிசா. ஸோ ஒடிசாவில் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான கோயில்கள் நமக்கு தெரியும். கோனார்க் சூரிய கோயில் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். கோனார்க் டெம்பிள், ஸோ கோனார்க் சன் டெம்பிள் வந்து ஒடிசாவில் தான் இருக்குது. அடுத்து ஜெகநாத் டெம்பிள், லிங்கராஜா. ஸோ இந்த 3 டெம்பிளுமே வந்து ஒடிசாவில் தான் இருக்குது. கோனார்க் நமக்கு தெரியும் ஒடிசான்னு, ஜெகநாத் அண்ட் லிங்கராஜா டெம்பிளும் ஒடிசாவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு தமிழ்நாட்டோட கோவில்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய கோயில்கள் இருக்குது. ராமநாத சுவாமி, ரங்கநாத சுவாமி டெம்பிள், மீனாட்சி டெம்பிள், ஸோ மதுரை மீனாட்சி டெம்பிள், அடுத்து பிருகதேஸ்வர டெம்பிள், ராஜகோபால சுவாமி டெம்பிள், நடராஜ டெம்பிள். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க டெம்பிள்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஸோ ஜம்மு காஷ்மீரில் 2 முக்கியமான கோயில்கள் இருக்குது. ஒன்று வந்து வைஷ்ணவ தேவி கோயில், அப்புறம் அமர்நாத் குகை கோயில், அமர்நாத் குகை கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து மத்திய பிரதேஷ், எம்பியில் வந்து பார்த்திங்கன்னா கஜுராவோ கோவில், கஜுராவோ டெம்பிள் அங்கே தான் இருக்குது. அடுத்து சாஞ்சி ஸ்தூபா அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலும் மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. ஸோ மத்திய பிரதேசில் கஜுராவோ, சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிற 2 கோயில்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் நமக்கு தெரியும் திருப்பதி இருக்கிறதுனால லார்டு வெங்கடேஸ்வரா டெம்பிள் திருமலாவில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தடவை லீப்பாக்ஷி அப்படிங்கிற கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ லீப்பாக்ஷி கோயிலும் ஆந்திராவில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேஷில் வந்து விஸ்வநாத் டெம்பிள் அங்கே இருக்குது. விஸ்வநாத டெம்பிள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. குஜராத்தில் 2 டெம்பிள்கள் இருக்குது. சோம்நாத்தும் துவாரகதீஷ் டெம்பிளும் ரெண்டும் வந்து குஜராத்தில் இருக்குது. சோம்நாத், துவாரகதீஷ் டெம்பிள். ஸோ இது ரெண்டுமே குஜராத். கேரளாவில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட ஒரு கோயில்கள் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா பத்மநாப சுவாமி டெம்பிள், பத்மநாப சுவாமி அரண்மனையே நமக்கு இருக்குது. அந்த மன்னன் அரண்மனை இருக்கனால ஸோ அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பத்மநாப சுவாமி டெம்பிள் வந்து கேரளாவில் இருக்குது அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து விருப்பக்ஷா டெம்பிளும் இன்னொன்று வந்து கோமதீஸ்வர டெம்பிளும் இருக்குது. கர்நாடகாவில் வந்து விருப்பக்ஷா கோமதீஸ்வர டெம்பிள். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து ராணாக்பூர் டெம்பிள் இருக்குது. ஸோ ராணா அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா சித்தி விநாயக் டெம்பிள் வந்து மகாராஷ்டிராவில். ஸோ சித்தி விநாயக் டெம்பிள் வந்து மகாராஷ்டிரா. பஞ்சாப் நமக்கு தெரியும் கோல்டன் டெம்பிள் அமிர்தசரஸில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ கோல்டன் டெம்பிள் வந்து பஞ்சாப். அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரகண்டில் வந்து 3 கோயில்கள் இருக்குது. பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செய்திகளில் கேட்ட கோயில்கள் நேமாக இருக்கும். ஏன்னா அங்கே வெள்ளம் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து உத்தரகண்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 26 இம்பார்ட்டண்டானது நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் முக்கியமான கோயில்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மொத்தம் 26 கோயில்கள் இருக்குது. வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.